ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு தொடர்பாக பாஜக மாநில துணைத் தலைவர் பால் கனகராஜிடம் 6.5 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட கேட்கலாம். சதீஷ் முருகன், வணக்கம். தற்பொழுது 6.5 மணி நேரம் நடைபெற்ற விசாரணையில் வெளிவந்திருக்கும் தகவல்கள் என்னென்ன? வணக்கம். ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல இதுவரை 24 நபர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில இது தொடர்பான விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த கைது செய்யப்பட்ட நபர்களிடம் தொடர்பில் இருந்த நபர்களையும் விசாரணையில் ஈடுபடுத்தி வருகின்றனர். அதன்படி 200க்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த வழக்கில் விசாரிக்கப்பட்டு இன்று சற்று நேரத்துக்கு முன்பாக ரவுடி நாகேந்திரன் உட்பட 24 பேர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் ரவுடி நாகேந்திரன் மற்றும் இந்த வழக்கில் தொடர்புடைய இருப்பதாக சந்தேகப்படக்கூடிய சம்பவ செந்தில் ஆகிய இருவருக்கும் வழக்கறிஞராக பணியாற்றியவர் பாஜக மாநில துணைத் தலைவரும் வழக்கறிஞர் பிரிவு தலைவருமான மூத்த வழக்கறிஞர் பால் கனகராஜ். இந்த அடிப்படையில அவரிடம் அந்த விசாரணையானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த மாதம் 4ஆம் தேதி ஏற்கனவே ஒரு முறை சென்னை எழும்பூரில் ராஜரத்னம் மைதான வளாகத்தில் அமைந்திருக்கக்கூடிய ரவுடிகள் தடுப்பு பிரிவு அலுவலகத்துல இந்த வழக்கு தொடர்பாக நேரில் ஆஜராகி தனது விளக்கத்தை அளித்திருக்கிறார். அந்த விசாரணையானது 2 மணி நேரம் நடைபெற்றது. இந்த சூழ்நிலையில் 2வது முறையாக இன்று காலை 11 மணி அளவில் அவர் எழும்பூரில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் ஆஜராகி இந்த விசாரணையானது நடைபெற்று 7 மணி நேரமாக இந்த 6.5 மணி நேரம் தாண்டி இன்னொரு 10 நிமிடத்தில் 7 மணி நேரம் இந்த விசாரணை தொடர் விசாரணையாக நடைபெற்று வருகிறது. விசாரணையின் போது இவர் தொழில் ரீதியாக இவரிடம் தொடர்பில் இருந்தாரா அல்லது வேற ஏதும் தொடர்பு இருக்கிறதா, இந்த வழக்கிற்கும் இந்த சம்பந்தப்பட்ட நபர்களுக்குமான தொடர்பு என்பது எவ்வாறு இருக்கிறது என்பது குறித்தான விசாரணை தீவிரமாக நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக கடந்த 3 மாதங்கள் கொலை நடக்கும் தேதியிலிருந்து 3 மாதங்கள் முன்பு வரை எடுக்கப்பட்ட கால் ஹிஸ்டரி என்று சொல்லக்கூடிய செல்போன் உரையாடல்கள், அதே போல வாட்ஸ்அப் கால்கள் போன்ற பல்வேறு இணைய தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலம் இவர்கள் தொடர்பு கொண்ட விவரங்களை எடுத்து அதன் அடிப்படையிலும் விசாரணை நடைபெற்றிருக்கிறது. அந்த அடிப்படையிலும் அதிக முறை இவர் பால் கனகராஜ் பேசியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஒரு வழக்கறிஞர் என்பதால் தொழில் நிமித்தமாக அவர் பேசியதாக விசாரணையின் போது அவர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. எனினும் தொடர்ந்து அவரிடம் இந்த விசாரணை நடத்தப்பட்டு வரும் சூழ்நிலையில 7 மணி நேரம் தாண்டி இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.